என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார். முன் செல்லுவேன், நான் முன் செல்லுவேன். என் கண்மலை, என் கோட்டை, ஆபத்து காலத்தில் அரணான துணை. என் கர்த்தரும் இரட்சகருமாகிய என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றோம். இந்த மாதத்தின் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே வைத்து உங்களுக்காய் ஜெபிக்கும்படி கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். விசுவாசிப்போம், நம்புவோம். தேவ வார்த்தையை முழுவதுமாய் இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். தேவ கிருபை, தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஏப்ரல் மாதம் 2025 ஆண்டுக்காக நம் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற வாக்குத்தத்த வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். அருமை சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ள ஒரு தேவனை இந்த மாதத்தின் முதல் நாட்களிலே நீங்கள் நம்பி விசுவாசிப்பீர்களாக இருந்தால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை காலூன்ற பண்ணி கர்த்தர் உங்களை தீமையினின்று விலக்கி காத்து ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் தாம் உங்களுக்காக அவர் ஏற்படுத்தின அந்த அன்பின் வழியில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த ஆயத்தமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உண்மையுள்ள ஒரு ஆண்டவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்யும்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அருமையான அந்த உண்மை உள்ள தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய இருக்கிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும், நம்மை அவர் திடப்படுத்த வேண்டும், நம்முடைய கால்களை உறுதிப்படுத்த வேண்டும். அவர் நம்முடைய வாழ்விலே அசையாத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாய் அவர் கிரியை செய்ய வேண்டும். அங்கே கிரியை செய்கிற தேவன் தீமைகளில் இருந்து நம்மை, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா, உங்களை கண்ணீரிலே நடத்துகிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா, தேவ பிள்ளைகளே, அவைகளில் இருந்து உங்களை விலக்கி காத்து கொள்ளுகின்ற செயலை செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாளிலே அதை நம்புங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய மகிமையின் காரியத்தை தேவன் நிறைவேற்றும்படி தேவன் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் செயலை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இதே 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்முடைய வாழ்வு ஒரு ஜெப வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது உண்மை உள்ள தேவனை நம்பி தேவ பிள்ளைகளே, அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று அங்கே வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவை சார்ந்த ஒரு வாழ்க்கை. அப்ப எப்படி கிறிஸ்துவை சார்ந்து இருக்கலாம்? எப்படி தேவனிடத்திலே அவர் தீமையை நின்று என்னை விலக்கி காத்துக் கொள்ளுவார் என்று நாம் நம்பி காத்திருக்க முடியும்? அவரோடு நாம் பேசுகிற பொழுது,
அவரோடு நாம் உறவாடுகிற பொழுது, அவருடைய வழிகளிலே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் பொறுமைக்கு நேராக, அதாவது கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்மை நடத்தும்படி, அவர் செயல்படும்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே, அந்த 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து 12வது அந்த 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், நம்முடைய நடை, அதாவது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளும்படி, எங்கெல்லாம் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்கு பிரியமற்ற காரியங்கள் காணப்படுகிறதோ, 6வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, நம்முடைய ஐக்கியங்கள், நம்முடைய சேர்க்கை, நாம் இணைந்திருக்கிற காரியங்கள், நாம் நாடுகிற காரியங்கள், இவைகளில் இருந்து நாங்கள் விலகும்படி நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காரணம், கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் பலப்படுத்துவார், அவர் நம்மை தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்ளும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிற பொழுது, தேவனோடு உறவாடி தேவனுடைய அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பை நாம் புரிந்து கொண்டு, தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்கிறது, நம்முடைய நடக்கையை, நம்முடைய வாழ்வின் வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 7வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, நாங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், அதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட போதிக்கப்பட்ட காரியங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படி, தேவனுடைய வார்த்தை எதை செய்யும்படி தேவன் நமக்கு கட்டளை கொடுத்தாரோ, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பதாக தேவன் ஒரு கட்டளை கொடு, எப்படி அந்த ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பொழுது அங்கே ஜனங்கள் எவ்வளவு அடி தூரத்திலே அவர்கள் பின் செல்ல வேண்டும், அங்கே அவர்கள் எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியிலே தங்கள் கால்களை பதித்து அவர்கள் நிற்க வேண்டும் என்பதை தேவன் அங்கே அவர்களுக்கு நடைமுறையை சொல்லிக் கொடு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தும்படி எதிர்பார்க்கிறீர்கள், அவர் உங்களுடைய தீமைகளில் இருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர் சொல்லுகின்ற வழியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் எதிர்பார்க்கின்ற அந்த தேவனுடைய விசுவாசத்தின் பாதையில விசுவாசி என்கிற அளவில் மட்டுமல்ல, தேவன் சொன்னபடி காரியங்களை செய்து விட வேண்டியவைகளை விட்டு, வெட்ட வேண்டியவைகளை வெட்டி, அகற்ற வேண்டியவைகளை அகற்றி, தேவ பிள்ளைகளை விலகி ஓட வேண்டியவைகளிலிருந்து விலகி ஓடி இன்றைக்கு அவருடையவர்களாக நம் நடை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். 11வது வசனம் சொல்கிறது, வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். தேவையற்ற காரியங்களிலே, தேவையற்ற எண்ணங்களிலே, தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு உகந்ததல்லாத காரியங்களிலே நாம் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தி விடாதபடிக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அமைதல் உள்ளவர்களாய், 12வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அமைதலோடு வேலை செய்து, அமைதலோடு நம்முடைய வாழ்க்கை, கர்த்தரை நம்பின வாழ்க்கை, அங்கே முறுமுறுக்க வேண்டிய, கர்த்தரை விட்டு பின் செல்லக்கூடிய அல்லது பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிற பொழுது, தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் நமக்கு போதித்து கட்டளையிட்டு சொன்னவைகளை நினைவு கூர்ந்து நாம் தேவ பிள்ளைகளாய் நாம் நடக்கும்படி தேவன் அங்கே நம்மை எதிர்பார்க்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே யோர்தான் நதியை அவர்கள் கடந்து விட்டார்கள். அதுக்கு முன்பதாக ஜோஷுவாவின் புத்தகத்திலே எரிகோ மதலை அவர்கள் தகர்த்த பொழுது, அந்த பட்டணத்தை அவர்கள் பிடித்த பொழுது, கர்த்தருடைய அந்த அழைப்பை பாருங்கள், அமைதலோட அவர்கள் அந்த 7 நாட்களும் அந்த எரிகோவை சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் 7 முறை அமைதல். பாருங்க, தேவன் செயல்பட வேண்டுமாக இருந்தால் பல வேளைகளிலே நாம் ஆர்ப்பரிப்பு தேவை என்று நினைக்கிறோம். நாம் பலவிதமான நம்முடைய செயல்கள் அங்கே விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை அமைதல் உள்ளவர்களாய், கர்த்தருடைய வழியில் கீழ்ப்படிந்தவர்களாய், தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பல வேளைகளிலே தேவன் நம்மை அப்பொழுது எப்பொழுது துதிக்கப்பட வேண்டும், எப்பொழுது சத்தம் எழுப்பப்பட வேண்டும், எப்பொழுது எக்காலம் ஊதப்பட வேண்டுமோ அப்பொழுது மட்டுமே அது ஊதப்பட வேண்டும் என்று தேவன் நியமித்ததை அங்கே பார்க்கிறோம்.
அப்படினால் தேவன் ஒழுங்குள்ள ஒரு தேவன். இன்றைக்கு நம்முடைய செயல்களை கவனித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே தேவ பிள்ளைகளே, அதே 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் 3வது ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூடுறார். அதாவது சத்துருவானவன் எந்த நிலையிலும் நம்மை அவன் தன்னுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வந்து நம்மை கீழ்ப்படுத்தி விடாதபடிக்கு, அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த நிருபத்திலே சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவன் வெட்கப்படும்படி கலவாதிருங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா தேவ பிள்ளைகளே? தேவனுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் சில வேளை உலகத்தோடு கலந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறது. சத்துரு நம்மை மேற்கொண்டு அவன் தேவ பிள்ளைகளை இதுவரை வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையில் இருந்து விலகிவிடக்கூடிய, அல்லது ஏதோ ஒன்றை நாம் நம்பிவிடக்கூடிய, அல்லது ஏதோ ஒன்றை பின்பற்றி விடக்கூடிய உலகத்தின் வழிகளில் நாம் விழுந்து சத்துரு நம்மை தேவ பிள்ளைகளை அவன் கீழ்ப்படுத்தி நம்மை விழுத்தி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்து சமாதானத்தின் தேவன் தருகிற சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி அந்த வார்த்தை நம்மை அழைக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்பது மாறாதது. அவர் உண்மை உள்ளதே, அவர் நமக்கு கிரியை செய்ய ஆயத்தமாய், ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜபிக்கிறவர்களாய் நாம் தேவனோடு உறவாடி நாம் கர்த்தரோடு நாம் நடந்து தேவ பிள்ளைகளே சத்துருவை விட்டு விலகி அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் ஆட்கொள்ளப்படாதபடி நம்மை காத்துக்கொண்டு தேவனுடைய அந்த கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று அந்த அதிகாரத்திலே ஆசீர்வதித்து அவர் முடிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்திலே தேவனுடைய செயலை காண ஆயத்தமாகுங்கள். அந்த செயலை காண ஆயத்தமாக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்து எதிர்பார்க்கிறபடி செயல்பட ஆரம்பியுங்கள். உங்கள் செயல்கள் கிறிஸ்துவுக்குரியதாய் இருக்கு, எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குரியதாய் மாறட்டும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க தேவன் ஆயத்தமாயிருக்கு. விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் இந்த நாளில ஆச்சரியமாய் தேவன் உங்களை நடத்துவாரா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உண்மையுள்ள என் நல்ல தேவனே, இந்த நாளிலும் என்னோடு கூடி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் அதிகமாய் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஸ்திரப்படுவார்களாக, அவர்களை தீமை என்று விலக்கி காத்துக் கொள்ளுகிற உம்முடைய செயலை இந்த பிள்ளைகள் காண உதவி செய்வீர். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனை தலைவியை, குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.